ஹாய் ஆல், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வெனஸ்டே என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் புளிய போகிறோம். ஆட்டுக்கால் நாங்கள் வந்து காலையிலே போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். கடையில் வந்து அவங்களே வாட்டி மேலே இருக்கிற முடியெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா காலை வாங்கிட்டு வந்து தீயில் வாட்டி எல்லாமே வீட்டிலே பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சும்மா சுடுதண்ணில் சில பேர் போடுவாங்க, அது போடணும்னு அவசியம் இல்லை. பச்சை தண்ணிலே போட்டு நம்ம கத்தியை வச்சு மேலே லைட்டாக சுரண்டோன்னா இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 10 விசில் விட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டு வேணுங்கிற பொருள்லாம் போட்டுட்டு இந்த கால் வந்து முங்குற அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 10 விசில் விட்டு இறக்கலாம். ஆட்டுக்கால் வெந்திட்டு இருக்க நேரத்துல மசாலாவுக்கு தேவையானது நம்ம அரைச்சிடலாம். ஒரு அரை முடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, கசகசா 2 ஸ்பூன், ஒரு 10 முந்திரி, 6 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். இது மட்டும் தான் நமக்கு காரத்துக்கு, அதனால நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு ஃபைன் பேஸ்டா அரைக்க போறோம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப வாங்க நம்ம பாயாக்க தாளிக்கலாம். பாருங்க, நம்ம 10 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வந்து தாளிச்சுட்டு இன்னும் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா பூ மாதிரி வெந்துடும். வேற பாத்திரத்துல மாத்திட்டு அதே பாத்திரத்துல நம்ம தாளிச்சு எடுத்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு ஒரு முழு பட்டை அதை நான் உடைச்சு போட்டிருக்கேன். ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சிருக்கேன், அதை இப்ப சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஏற்கனவே நம்ம 2 ஸ்பூன் வந்து கால் வேக வைக்கும் போது போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ 2-3 தக்காளி, ஒரு தக்காளி ஏற்கனவே கால் வேக வைக்கும் போது போட்டிருக்கோம். மீதி 2 தக்காளி நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோம். இப்ப இது கூட சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சத்தூள். இதுக்கு மஞ்சத்தூள் அதிகமா போடக்கூடாது. கூடவே ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி. இப்ப நம்ம வேக வச்சிருக்க ஆட்டுக்காலை மட்டும் தண்ணி இல்லாம இது கூட சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு நம்ம அரைச்சிருக்க பச்சை மிளகாய் மட்டும்தான், இந்த மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க கூடாது. கடைசியா நம்ம வந்து மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துப்போம். அவ்வளவுதான் காரத்துக்கு. இப்ப நம்ம அரைச்சது பேஸ்ட் இது கூட ஊத்திக்கலாம். மிக்ஸி ஜாரையும் அலசி இதோட ஊத்திக்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு இதுல உப்பு சேர்த்துக்கலாம்.
ஏற்கனவே கால் வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஸ்டூவை சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கலந்துட்டு குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு காரமும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் வந்து கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா 2 பச்சை மிளகாயை கீறி இது கூட சேர்த்து வேக விட்டுட்டீங்கன்னா காரம் ஈவன் ஆயிரும். எங்களுக்கு காரம் பத்தல, இன்னும் 2 பச்சை மிளகாய் நான் கீறி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடி வச்சு இன்னும் ஒரு 6 விசில் விட்டு இறக்கிட்டோம்னா பாயா ரெடி. இப்போ நம்ம திரும்பவும் 6 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா காலெல்லாம் வெந்துருச்சு. இதில் கடைசியாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது நல்லா ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.